கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது. காற்ற அபிஷேகத்தோடும் அபிஷேகம் பெற்றவனோடு காற்று கர்த்தர் ஒப்பிடுகிறார். அபிஷேகம் ஒரு காற்று போல இருக்குதான். அபிஷேகம் பெற்றவனும் ஆவியில பிறந்தவனும் காற்று போல இருக்கிறானா? என்ன அர்த்தம்னா, எந்த பிரச்சனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை முடக்க முடியாது. காற்றை நம்ம கையில கண்ட்ரோல் பண்ண முடியுமா? காற்றை ஒரு இடத்துல அடக்கி வைக்க முடியுமா? காற்றை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சக்தியினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அபிஷேகம் பெற்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி அடுத்தடுத்த காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஊழியர்களுக்கு, தேசத்தின் எல்லைகளுக்கு, ராஜ்யம் முழுமைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஒலிவ மலையில பேதுரு, யாக்கோபு, யோவானை கொண்டு போனது போல உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கர்த்தர் இந்த நாட்களில் கொண்டு போக போகிறார். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் உள்ள மனிதர்கள், எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் எதுவும் உங்களை அடக்க முடியாது. நல்ல கையை தட்டி